Hello students, last video la nama vandu chapter 4 la vandu concept of planning, meaning, concept and definition of planning பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளானிங், ஒரு ஆர்கனைசேஷனுக்கு பிளானிங் அப்படின்றது வந்து ஏன் முக்கியமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இப்போது பிளானிங் அப்படின்றது வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு விஷயத்தை பற்றி நம்ம முன்கூட்டியே பிளான்ஸ் போட்டு வைக்கும் பொழுது ஓகேவா, நாம் வந்து ஒரு அந்த விஷயத்துக்கான ஒரு டிசிஷன்ஸை நம்மளால் எடுக்க முடியும். ஓகேவா, அதே போல் அன்சர்டனிட்டிஸ் வந்து பிஸ்னஸில் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த அன்சர்டனிட்டிஸை பேஸ் பண்ணியும் நாம் என்ன பண்ணுவோம், நிறைய ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த அன்சர்டனிட்டியினால் ஏற்படக்கூடிய ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பிளானிங் அப்படின்றது வந்து முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, பிளானிங் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ த மேஜர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளானிங், பிளானிங்னால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ், என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங் ப்ரொவைட்ஸ் டைரக்ஷன்ஸ். ஸோ பிளானிங் என்ன பண்ணுது, நம்மளுடைய ஒர்க்கை வந்து டைரக்ட் பண்ணி கொண்டு போகுது. ஓகே, அதாவது இவ்வளோ ஒர்க்கர்ஸ்க்கு இவ்வளோ டைமுக்கு இவ்வளோ ஷிஃப்டில் வந்து நம்ம வந்து ஒர்க்கை வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும், ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தால் நான் சொல்கிறது. ஓகேவா, ஸோ பை ஸ்டேட்டிங் இன் அட்வான்ஸ் ஹவு ஒர்க் இட் இஸ் டு பி டன், பிளானிங் ப்ரொவைட்ஸ் டைரக்ஷன் ஃபார் ஆக்ஷன். ஸோ பிளானிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டுவார்ட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் டைரக்ஷன் ஃபார் ஆக்ஷன். ஓகேவா, ஸோ பிளானிங் வந்து நமக்கு எந்த விஷயத்தை வந்து என்ஷூர் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ன கோல்ஸை நாம் ரீச் பண்ணணும். ஓகேவா, அண்ட் அதற்கான கைடையும் வந்து அவங்க கொடுத்துருவாங்க, கைடன்ஸையும் கொடுத்துருவாங்க. என்னென்ன பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் என்னென்ன பாலிசிஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த கோலை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமுமே வந்து அந்த பிளானிங்கில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கப்பட்டு ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, டைரக்ட் பண்ணப்படுவாங்க. அவங்கவுங்க வேலையை செய்யறதுக்காக அவங்கள வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ சப்போஸ் இஃப் கோல்ஸ் ஆர் வெல் டிஃபைன்டு, இப்போ என்ன கோலை நீ ரீச் பண்ணணும் அப்படின்றது வந்து பக்காவாக உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் ஆர் அவேர் ஆஃப் வாட் த ஆர்கனைசேஷன் ஹேஸ் டு டூ அண்ட் வாட் தே மஸ்ட் டு டூ டு அச்சீவ் திஸ் கோல்ஸ். ஸோ என்னுடைய ஆர்கனைசேஷனுடைய கோல் வந்து இதுதான், அதாவது 100% வந்து குவாலிட்டியில் வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் 100% குவாலிட்டியோட நான் ப்ராடக்டை வந்து 0 வேஸ்டேஜோட கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆர்கனைசேஷன் வந்து கோல் செட் பண்ணாங்க, கிளியர் கட்டான ஒரு கோலை செட் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஆர்கனைசேஷன் இப்படி செட் பண்ணியிருக்குன்னா அதை நோக்கி தான் அந்த கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸும் வந்து என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய வேலைகளை வந்து அவங்க செய்வாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் ஆர் ஏபிள் டு ஒர்க் இன் கோஆர்டினேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இன்டர்லிங்க் இல்லையா, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சார்ந்து தான் இருப்பாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே. ஓகேவா, அப்படி இருக்கும்பொழுது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக இணைந்து ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும். அண்ட் இஃப் தேர் இஸ் நோ பிளானிங், எம்ப்ளாயீஸ் would be working in different directions and the organization could not be able to achieve its desired goals. ஒரு பிளானே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அவங்களுடைய வேலையை வந்து செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கோலை வந்து ஆர்கனைசேஷன் வந்து ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷனை கோலை நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா அப்போது என்ன பண்ணணும், டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும்.
அந்த டிசிஷன் மேக்கிங் அதாவது டைரக்ஷன்ஸ், பிளானிங் ப்ரொவைட்ஸ் டைரக்ஷன், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க கோலை வந்து செட் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பிளான்ஸை வந்து அவங்க வந்து செட் பண்ணுவாங்க. தட் இஸ் லைக் பிளான் ஏ, பிளான் பி அப்படின்றத வந்து செட் பண்ணுவாங்க. அண்ட் என்னென்ன ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு தேவைப்படுது, அதாவது ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், இல்லை ரா மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸாக இருக்கலாம், எந்ததெல்லாம் அதுக்கு அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்றதையும் அவங்க பிளான் பண்ணுவாங்க. அண்ட் எந்த டைம்குள்ளே நம்ம இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதே போல் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ், அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக கோஆர்டினேட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கை வந்து இணைந்து செய்யும் பொழுது அப்போது அந்த இந்த பிளானெல்லாம் கரெக்டாக பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒர்க்கை வந்து ஆர்கனைசேஷனுக்கு கோலை வந்து ரீச் பண்ணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் அன்சர்டனிட்டி. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னும் போது நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கும். இப்போ நான் ஒரு பிளான் பண்ணுறேன்னா ப்ரெசண்ட்டில் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் திங்க் பண்ணி நம்ம பிளான் பண்ணக்கூடாது. ஃப்யூச்சரில் வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படும். இப்போ நான் ஒரு ப்ராடக்டை வந்து நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதற்கான ரா மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் சரி, ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் சரி, இல்லை நான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் ஆகட்டும் சரி, எல்லாமே வந்து எப்படி இருக்கணும், பக்காவாக இருக்கணும். நான் போடுற பிளானுக்கு வந்து அது சரியாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டுச்சு, பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்னுடைய பிளான் வந்து பிளான் மூலிமா நான் அச்சீவ் பண்ண முடியுமாக போகலாம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லாமல் தான், அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பிளான் ஏ, பிளான் பி அப்படின்றத வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸை வந்து நிறைய போட்டு வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ பிளானிங் இஸ் அன் ஆக்டிவிட்டி விச் எனேபிள்ஸ் அ மேனேஜர் டு லுக் அஹெட் அண்ட் ஆன்டிசிபேட் சேஞ்சஸ். ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படலாம், மார்க்கெட்டில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்படலாம், டெக்னாலஜியில் என்ன மாதிரி சேஞ்சஸ் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில், தட் இஸ் அவுட் ஆஃப் பிஸ்னஸில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படும் அப்படின்றத வந்து முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப நம்ம வந்து பிளான் பண்ணும் பொழுது கண்டிப்பாக எந்த அன்சர்டனிட்டிஸ் நம்ம ஆல்ரெடி சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணி தான் நம்ம பிளான் பண்ணுறோம். அப்போது அந்த அன்சர்டனிட்டிஸ் நடக்கும் பொழுது பெரிய அளவில் நம்ம பிளானை வந்து அது பாதிக்காது. ஆட்டோமேட்டிக்காக ஆஸ் யூஷுவல் நம்ம போட்ட பிளான் படி நம்மளுடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண முடியும். இதை தான் வந்து இந்த பாயிண்டில் வந்து சொல்லுறாங்க. தட் இஸ் பிளானிங் ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ பிளான் பண்ணும் பொழுது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகும், ஓகேவா, ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத முன்கூட்டியே வந்து என்ன பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி, தட் இஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸ் அதை பேஸ் பண்ண மாதிரி தான் இவங்க தங்களுடைய பிளானை வந்து அவங்க எப்போவுமே போடுவாங்க. ஆர்கனைசேஷனில் பிளான் வந்து பண்ணுவாங்க. அண்ட் கீப் ஆன் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஓகேவா? என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்றத ட்ராக் பண்ணிகிட்டே வருவாங்க. அதுக்கேற்ப தங்களுடைய பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றத அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க. இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தங்களுடைய பிளானில் ஏதாவது சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து அவங்க வந்து கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாசிபிள் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆனால் கூட நம்ம பிளானிங்கை ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி நம்ம போடும் பொழுது அது பிஸ்னஸ் எந்த விதத்துலையும் பாதிக்காது அப்படின்றதான் சொல்கிறாங்க. அடுத்தது planning reduces overlapping and wasteful activities. So planning serves as a basis of coordinating the activities and efforts of different divisions, departments and individuals. So ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கோஆர்டினேட்டிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கோஆப்ரேட் பண்ணி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இட் ஹெல்ப்ஸ் இன் அவாய்டிங் கன்ஃபியூஷன் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்.
கரெக்டாக அந்த டிபார்ட்மெண்ட் அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பிளான்ஸ் எல்லாமே போடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஒர்க்கனும் என்னென்ன ஒர்க் பண்ணணும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எல்லாம் வந்து பக்காவாக பிளான் போட்டிருக்கும் பொழுது அந்த பிளானை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா ஒர்க்கர்ஸும் வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து ஒன்றாக அந்த வேலையை அவங்க செய்யும் பொழுது எந்த கன்ஃபியூஷன்ஸும் வராது, எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் அந்த இடத்துல இருக்காது. சின்ஸ் பிளானிங் என்ஷூர்ஸ் கிளாரிட்டி இன் தாட் அண்ட் ஆக்ஷன், ஒர்க் இஸ் கேரிட் ஆன் ஸ்மூத்லி வித்தவுட் இன்டரப்ஷன்ஸ். ஸோ எந்த ஒரு பிளானிங்கை வந்து போடுறோம் அப்படின்னா கிளியர் கட்டாக வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிளியர் கட்டாக இருக்கும்பொழுது எந்தவித கன்ஃபியூஷன்ஸும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக எந்தவித தடங்கல்களும் இல்லாமல் அந்த ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை வந்து அது ஸ்மூத்தாக ஒர்க் அவுட் பண்ணி ரீச் பண்ண முடியும். ஸோ யூஸ்லெஸ் அண்ட் ரிடண்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் மினிமைஸ்ட் ஆர் எலிமினேட்டட். ஸோ பக்காவாக ஒரு பிளான் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து ஃபினான்ஷியலி வந்து நம்ம ஒரு கணக்கு போட்டு அந்த கணக்குக்குள்ளேயே அந்த டைம்குள்ளேயே நம்ம அந்த வேலையை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அது வந்து ஓவர்லேப் ஆகி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பிளானிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஈஸியர் டு டிடெக்ட் இன்எஃபிஷியன்சிஸ் அண்ட் டேக் கரெக்டிவ் மெஷர்ஸ் டு டீல் வித் தெம். ஸோ பிளான் பண்ணும்பொழுது கரெக்டாக மெஷர் பண்ணி இப்படி தான் ஒர்க் பண்ணணும், இந்த டைம்குள்ளே தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக அவங்க வந்து பிளான் போட்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதாவது ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு இன்எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கரெக்டான மெஷர்ஸாக அந்த இடத்துல நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கு பிளானிங் வந்து என்ன பண்ணுது, ஓவர்லாப்பிங் அண்ட் வேஸ்ட்ஃபுல் ஆக்டிவிட்டீஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பிளானிங் ப்ரமோட்ஸ் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். ஆனால் ஆல்ரெடி நம்ம கான்செப்ட்லேயே பார்த்தோம், எந்த ஒரு பிளானும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் வந்து நிறைய சேஞ்சஸை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்குது இல்லையா? ஸோ மார்க்கெட்டிங்கில் டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ஒரு த்ரெட்டனாக நம்ம எடுத்துக்காமல் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கும் பொழுது ஒவ்வொரு அன்சர்டனிட்டிஸ், ஒவ்வொரு சேஞ்சஸும் வந்து ஏற்படும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அதையெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸில் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஒரு பிளான்ஸில் வந்து இன்னோவேட்டிவான விஷயங்களை வந்து கொண்டு வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஆர்கனைசேஷனுக்கு கோலை வந்து ரீச் பண்ணணும். சின்ஸ் பிளானிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், நியூ ஐடியாஸ் கேன் டேக் த ஷேப் ஆஃப் கான்க்ரீட் பிளான்ஸ். ஸோ பிளானிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பேஸ், ஒரு மேனேஜரியல் ஃபங்க்ஷனில் முதல் பேஸ்மெண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேஸ்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி போடணும், ஸ்ட்ராங்காக போடணும் இல்லையா? அப்போ தான் பில்டிங் வந்து ஆட்டங்காணாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பிளானை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக போடணும், பிளானை வந்து பக்காவாக இருக்கணும். இட் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் ஆக்டிவிட்டி ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஆஸ் இட் கைட்ஸ் ஆல் த ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் லீடிங் டு க்ரோத் அண்ட் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ இந்த பிளானிங் அப்படின்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு ஆக்டிவிட்டியாக வந்து இருக்குது. ஏன்னா அந்த பிளானிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் ஆர்கனைசேஷனுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான எல்லா டைரக்ஷன்ஸையும் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன பாலிசிஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து பண்ணணும், எந்த டைம்குள்ளே பண்ணணும், எந்த பட்ஜெட்குள்ளே பண்ணணும், எந்த டைமில் வந்து அதை நம்ம ரீச் பண்ணணும், எந்த வித குவாலிட்டியில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னு பக்காவாக அந்த பிளானிங்கில் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி தான் மொத்த ஒர்க்குமே நடக்க போகுது அப்படின்னும் பொழுது அந்த பிளானிங் அப்படின்றது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஆக்டிவிட்டி. அப்போது எல்லா விதமான க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன்ஸை வந்து நிறைஞ்சது தான் இந்த பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிளானிங் ஃபெசிலிட்டேட்ஸ் டிசிஷன் மேக்கிங். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் பிளானிங் ஹெல்ப்ஸ் த மேனேஜர் டு லுக் இன் டு த ஃபியூச்சர் அண்ட் மேக் எ சாய்ஸ் ஃப்ரம் அமங்ஸ்ட் வேரியஸ் ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரையும் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க எல்லா ஆல்டர்னேட்டிவ் பிளானிங்ஸ் எல்லாம் போட்டு வைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிசிஷன்ஸை வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ
the manager has to evaluate each alternative and select the most viable proposition. ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் மேனேஜர் வந்து ஒரு பிளானையே வந்து அவர் வந்து என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ பிளானிங் அப்படின்றது வந்து டார்கெட்ஸை செட் பண்ணியிருக்கோம், ஃபியூச்சர்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தஸ் ஹெல்பிங் டேக்கிங் டிசிஷன் மேக்கிங். ஸோ இந்த பிளானிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு டிசிஷனை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்குது. கரெக்ட் பிளானிங் வந்து டிசிஷனை வந்து எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிளானிங் எஸ்டாப்ளிஷஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து அவங்களுடைய கோலை செட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஓகேவா? பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பெஞ்ச் மார்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் எல்லாருடைய ஒர்க்குமே வந்து அந்த இடத்துல நடக்கணும். ஓகேவா? அதை வந்து சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும். கண்ட்ரோலிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணும் பொழுதே அதாவது என்னென்ன விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி கோலை ரீச் பண்ணணும் அப்படின்னு கிளியர் கட்டான ஒரு பிக்சரை கொடுத்துட்டுவாங்க. அந்த பிக்சரை இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்ம வந்து பர்டிகுலர் கோலை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்றத அந்த பிளானிங்கில் வந்து அந்த ஸ்டாண்டர்டில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் அதை கைட்லைன்ஸாக எடுத்துக்கிட்டு தான் ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போது கண்ட்ரோலிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்டாக பிளான் பண்ணி மெஷர் பண்ணி இந்த ஒர்க்கெல்லாம் இந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி எப்படி ஒர்க் போகணும், எப்படி ஒர்க்கெல்லாம் இருக்கணும் அப்படின்றது முன்கூட்டியே பிளான் பண்ணதுக்கும், இப்போது ஒர்க்கர்ஸ் அதை பேஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணும்பொழுது ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத அவங்க வந்து கம்பேர் பண்ணி அதில் ஏதாவது டீவியேஷன்ஸ் இருந்தால் அதை வந்து அதற்கான சில மெஷர்ஸை வந்து எடுத்து அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறது. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எது க்ரியேட் பண்ணால் பிளானிங்கில் தான் வந்து அது க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? இப்போ கண்ட்ரோல் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிளான் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிக்ஸ் பண்ண அந்த ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணி ஒர்க்கர்ஸை வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ஒர்க்கை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஏன் மானிட்டர் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னா, அப்போது ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஆல்ரெடி வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும்னு அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிளான்டு பர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டுத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேர் பண்ணுவாங்க. இன்கேஸ் அதில் ஏதாவது ஒரு டீவியேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அதற்கேற்ப வந்து அவங்க வந்து டிசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இதுதான் பிளானிங் எஸ்டாப்ளிஷஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் கண்ட்ரோலிங் அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சப்போஸ் எந்த கோல்ஸுமே செட் பண்ணல, எந்த ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து எந்த மெஷர்மெண்ட்டுமே அவங்க வந்து செட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா, தென் ஃபைண்டிங் டீவியேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இல்லையா? ஒர்க்கில் வந்து ஒரு அலைன்டாக ஒர்க் வந்து போகவே போகாது. அந்த இடத்துல எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரவும் முடியாது. நம்ம என்ன பிளான் பண்ணோம், இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து கம்பேர் பண்ணியே பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அதனால தான் கரெக்டான ஒரு ஸ்டாண்டர்டை முதலையே பிளான் பண்ணி வச்சுட்டு ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸோட பிளான்டு பர்ஃபார்மன்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம கோலை நம்ம கரெக்டாக நம்ம ரீச் பண்ணுறோமா அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு பிளானிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளானிங். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.